அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் பேப்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சோஷியலும் குடிமையியலும் இருக்குது. முக்கியமான ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதில் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆதி மனிதனின் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்னு கேட்டிருக்காங்க. ஆற்றோரம். ஆற்றோரம் ஆதி மனிதனின் எந்த பகுதி? ஆற்றோர பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். உலக மக்கள் ஆட்சி தினம் செப்டம்பர் 15. உலக மக்கள் ஆட்சி தினம் செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் உள்ளது? சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் உள்ளது? சுவிட்சர்லாந்து. மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னா மேயர். மாநகராட்சியின் தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறது. பேப்பர் 2க்கு நமக்கு 60 மார்க்குக்கு சோஷியல் தான் நமக்கு உண்டு. இந்த சோஷியல் எடுத்து படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய இயர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் ஒரு நோட்டு போட்டு வைங்க. நான் எப்போதும் உங்களுக்கு சொல்கிறது தான், ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதுல இம்பார்ட்டனோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு எது? 2016. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு எது அப்படின்னா 2016. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனிய பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனிய பிரதேசங்களும் உள்ளன. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2004. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. கரகாட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு. கரகாட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் அதிக மக்கள் பேசும் மொழி எது? இந்தி. இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசும் மொழி எது? இந்தி. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது? கேரம். இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். PR அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. PR அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2016 ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் பெற்றவர் யாரு அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. 2016 ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் பெற்றவர் மாரியப்பன் தங்கவேலு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாரு? அப்துல் கலாம். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாரு? பிரதமர். அதே இன்னொன்று கேட்பாங்க, சுதந்திர நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் கேட்டாங்கன்னா பிரதமர். இன்னொன்று நம்ம குடியரசு தினத்துக்கு யார் கொடியேற்றுவாங்கன்னு கேட்பாங்க, அது ஜனாதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் தேசிய நதி எது? கங்கை. இந்தியாவினுடைய தேசிய நதி கங்கை. நமது தேசிய பாடல் வந்தே மாதரம், இது எழுதினவர் யார் அப்படின்னா பர்கிம் சந்திர சட்டர்ஜி. நமது தேசிய பாடல் வந்தே மாதரம் எழுதியவர் பர்கிம் சந்திர சட்டர்ஜி. நமது அரசியலமைப்பு சட்டம் தற்போது எத்தனை அட்டவணைகளால் இடம்பெற்றுள்ளது? 12. நமது அரசியலமைப்பு சட்டம் தற்போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது? 12. இந்திய அரசமைப்பு தினம்
இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. நவம்பர் 26. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ். கொஸ்டின், இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 74.04. இது நல்ல முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் 74.04. உச்ச நீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யாரு அப்படின்னா மீரா சாஹிப் பாத்திமா பீவி. உச்ச நீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா மீரா சாஹிப் பாத்திமா பீவி. இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1916. இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1916. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடுகள் தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் கொடுக்க முடியாது. பொருட்களின் தொகுதி. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடுகள் தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் கொடுக்க முடியாது. அதுக்கு ஆன்சர் பொருட்களின் தொகுதி எண். பொருட்களின் தொகுதி எண். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. அதுக்கு ஆன்சர் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு 14. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன். எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருப்பவர் யார்? கேபினட் அமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருப்பவர் கேபினட் அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசு என்பது மற்றும் ஆண் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம், இது ரெண்டும் தான். மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? 62 வயது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் 62. கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? செய்தித்தாள். அச்சு ஊடகம்னாலுமே அது செய்தித்தாள் தான். கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? செய்தித்தாள். அச்சு இயந்திரம் கண்டுபிடித்தவர் யார்? ஜோஹனல் குட்டன்பெர்க். ஜோஹனல் குட்டன்பெர்க். நெக்ஸ்ட், கீச்சகம் என்பது என்ன? கீச்சகம் என்பது என்ன? ட்விட்டர். அதை தான் கீச்சகம்னு தூய தமிழில் சொல்கிறாங்க. ஈக்ரண்ட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஈக்கரண்ட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. ஈக்கரண்ட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. கொஸ்டின், லோக் அதாலத் நீதிமன்றங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார்? லோக் அதாலத் நீதிமன்றங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார்? அனைத்தும் சரி. அதாவது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், ஒரு சமூக பணியாளர் இருப்பார், ஒரு வழக்கறிஞரும் இருப்பார். அதனால் அனைத்தும் சரி. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஜட்ஜிக்கல் ரிவ்யூ என்பதன் தமிழாக்கம் எது அப்படின்னா நீதி புலனாய்வு. ஜட்ஜிக்கல் ரிவ்யூ என்பதன் தமிழாக்கம் நீதி புலனாய்வு.
டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அதாவது குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. மேற்கண்ட அனைத்தும் எதெல்லாம் அப்படின்னா குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது? நீதித்துறை. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது? நீதித்துறை. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்கம். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்கம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். சன்சத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்ற வளாகம். சன்சத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்ற வளாகம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு 324. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு 324. கொஸ்டின். தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 days. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 ஆண்டு அமைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அமைக்கப்பட்டது. டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தில். எந்த காலத்தில்? சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. உள்ளாட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். உள்ளாட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாவட்ட ஆட்சியர். கொஸ்டின். பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர்? பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட். பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட். தென் ஆப்பிரிக்கா பீட்டர் மரிஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்தில் யாருடைய கல்வெட்டு உள்ளது? மகாத்மா காந்தி. தென் ஆப்பிரிக்கா பீட்டர் மரிஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்தில் யாருடைய கல்வெட்டு உள்ளது? மகாத்மா காந்தி. அழுத்த குழுக்கள் என்ற சொல் டேஷ் நாட்டில் உருவாக்கப்பட்டது? அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்கா நாட்டில் உருவாக்கப்பட்டது. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆவார். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார்? சட்டப்பிரிவு 356. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார்? சட்டப்பிரிவு 356. 356. சட்டப்பிரிவு 356. தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 39. தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. எந்த ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது? 1974.
85. எந்த ஆண்டு கட்சித் தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது? 1985. மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவுனா 30 வயது. மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவுனா 30 வயது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது? 15% தாண்டக்கூடாது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது? 15. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகின்றது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகின்றது. மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வெளிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? காலனித்துவம். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? காலனித்துவம். பஞ்சசீலம் கொள்கை கையெழுத்தான ஆண்டு? 1954. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு 1954. சார்க் கூட்டமைப்பில் பொருந்தாததை கண்டுபிடி. சீனா. சார்க் கூட்டமைப்பின் பொருந்தாததை கண்டுபிடி. சீனா. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லைகளை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லைகளை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். இது எதுவுமே தேவையில்லாத கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். அதனால் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன் எடுத்து எழுதி வச்சு படிங்க. அதில் நிறைய இயர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் மைண்டில் இருக்கும். இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். அதனால் இது டெய்லி ஒரு 1/2 hour டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி கேளுங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அதை ரீட் பண்ண தான் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதனால் டெய்லி இந்த வீடியோவை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு இந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கெஸ் பண்ணவே முடியலை. அதனால் நம்ம பேஜ் வைஸாக நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும். அதனால் டெய்லி ஒரு 1/2 hour ஒதுக்கி வீடியோஸை கேளுங்க, புக்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7. டெல்லி மெட்ரோ ரயில் எந்த நாட்டு ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டது? ஜப்பான். டெல்லி மெட்ரோ ரயில் எந்த நாட்டு ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டது? ஜப்பான். புத்த மதத்தை பரப்ப அசோகர் யாரை இலங்கைக்கு அனுப்பினார்? புத்த மதத்தை பரப்ப அசோகர் யாரை இலங்கைக்கு அனுப்பினார்? தனது மகன் மற்றும் மகள். தனது மகன் மற்றும் மகள். சிம்லா ஒப்பந்தம் நடந்த ஆண்டு 1972. சிம்லா ஒப்பந்தம் நடந்த ஆண்டு 1972. நேபாள மொழியை இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளது? 8வது. நேபாள மொழியை இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளது? 8வது. எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 8வது அட்டவணையில் சேர்த்துருக்குறாங்க. கொஸ்டின். முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை எனில் எத்தனை மாதத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும்? 6 மாதம். முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை எனில் எத்தனை மாதத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும்? 6 மாதம். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில்
வேந்தராக செயல்படுபவர் யாரு? ஆளுநர். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ அப்படின்னா 1955. குடியுரிமை சட்டம் 1955. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு எது அப்படின்னா அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும். இந்தியா கிடையாது, அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் தான் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு. நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் பிரிவு 26 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்கிறது? சமய போதனைகள். சமய போதனைகள். அரசியலமைப்பின் பிரிவு 26 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்கிறது? சமய போதனைகள். இந்திய அரசியலமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியலமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. சமய சார்பற்ற என்ற சொல்லானது நமது அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம். எத்தனை அப்படின்னா 42. சமய சார்பற்ற என்ற சொல்லானது நமது அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எத்தனைனா 42. ஒரு வெளிநாட்டார் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. ஒரு வெளிநாட்டார் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை. இது மட்டும்தான் இது வித்தியாசமாக இருக்குது. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடினா சொத்துரிமை. ஆப்ஷன் ஃபுல்லாக சொல்லணும்னா டைம் எடுக்கும், அதனால் உங்களுக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நமது அடிப்படை கடமைகளை யாரிடமிருந்து பெற்றோம்? ரஷ்ய அரசியலமைப்பு. நமது அடிப்படை கடமைகளை யாரிடமிருந்து பெற்றோம்? ரஷ்யா அரசியலமைப்பு. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. 1789 ஆண்டு டேஷ் நாட்டின் புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முக்கிய முழக்கங்களாயின. பிரெஞ்சு புரட்சியின் போது தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை பற்றி முழங்கினாங்க. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சி. நாட்டின் புரட்சியின் போது டேஷாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி. நாட்டின் புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் முக்கியமாக முழங்கினாங்க. இது எங்கே அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி அப்போ. சிவிக்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சிவிஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிவிஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றினாங்க அப்படின்னா 1955. தீண்டாமை ஒழித்தல் கூறக்கூடிய சட்ட பிரிவு எது அப்படின்னா பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றிய சட்ட பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 17. தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை 21A. தொடக்க கல்வி பெறும் உரிமை 21A. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த ஆண்டு 2004. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த ஆண்டு 2004. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது 6th to 10th வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை மட்டும்தான் இதில் எடுத்துருக்குது. ஹிஸ்ட்ரியும் சிவிக்ஸும். இன்னும் உங்களுக்கு சோஷியலில் நான் நிறைய நான் சென்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
டெய்லி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. இன்றைக்கி நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம்னா நமக்கு மறந்துடும். நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நீ அடுத்து எலெக்ஷன் டியூட்டி வந்துடும், அதுக்கு நம்ம பிஸி ஆயிடுவோம். மைண்டு வந்து நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இந்த மூடு நமக்கு வராது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம தான் டெய்லி ஒரு நோட்டு போட்டு இன்றைக்கி இது படிக்கணும், இன்றைக்கி சைக்காலஜினா இன்றைக்கி சைக்காலஜியில் ஒரு 100 கொஸ்டினாவது படிச்சிடணும், தமிழில் ஒரு 100 கொஸ்டினாவது இன்றைக்கி படிச்சிடணும் அப்படின்னு சப்போஸ் ஒரு பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா டைமே கிடையாது, அடுத்தது ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். இப்படி நமக்கு அடுத்தடுத்து நமக்கு இருக்கிறதுனால ஜூலையில் நம்ம வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நமக்கு ஜூலை வந்துடும். அதனால் ஒரு பிளான் பண்ணி படிங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியும் நம்ம சிவிக்ஸும் வந்து 100 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் யார் யார் இருக்காங்களோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.